விடாமுயற்சி திரைப்படம் புக்கிங் ஓப்பன் பண்ண 1 மணி நேரத்திலே மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கல. சொல்லப்போனால் தளபதி விஜய் அவர்களோட கோட் திரைப்படத்தோட சாதனையை இப்போ இது பிரேக் பண்ணியிருக்கு. இதனால் ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. ஸோ அப்படி என்ன ஒரு சாதனை, அப்படி என்ன சாதனை பிரேக் பண்ணியிருக்கு, இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் விடாமுயற்சி திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது அஜித் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு பயங்கரமாக புக்கிங் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கரெக்டாக நேற்று 11/4 ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு கரெக்டாக 12:05 விடாமுயற்சி திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ண போகிறது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ இருந்து ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு விடாமுயற்சி திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்து விட்டது. ஸோ டிக்கெட் புக் பண்ணுவோமா மாட்டோமா அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஸோ கோட் லியோ திரைப்படத்தோட சாதனையை அட்வான்ஸ் புக்கிங்கில் விடாமுயற்சி பிரேக் பண்ணுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்தது. இப்போ அது ஒன்று ஒன்றா பிரேக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ கோட் திரைப்படத்தோட வாழ்நாள் சாதனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ கோட் திரைப்படம் பெங்களூரில் செய்த சாதனை பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது கோட் திரைப்படம் பெங்களூரில் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ண அடுத்த 1 மணி நேரத்தில் 3.7K டிக்கெட் சோல்ட் ஆகியிருந்தது. ஸோ பெங்களூர்லேருந்து 500 ஸ்க்ரீன்ஸ் மேலே படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் 120 ஸ்க்ரீன் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் லியோ திரைப்படம் 200 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே பெங்களூரில் ரிலீஸ் ஆச்சு. ஆனாலுமே ரிலீஸ் ஆன 1 ஹவரில் அது வெறும் 3.7K டிக்கெட் மட்டும்தான் சோல்ட் ஆகியிருந்தது. இந்த ஒரு வாழ்நாள், இந்த ஒரு சாதனை ரொம்ப ஈஸியாக இப்போ பிரேக் பண்ணியிருக்கு விடாமுயற்சி திரைப்படம். ஸோ விடாமுயற்சி திரைப்படம் பெங்களூரில் வெறும் 200 திரையரங்குகள் ஸ்க்ரீன்ஸில் ஓப்பன் பண்ணாலுமே மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கு. ஓப்பன் பண்ண அடுத்த 5 நிமிஷத்துலேயே அடுத்த 1 நாள்லேயே இந்த திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகி 5700 டிக்கெட் மேலே சோல்ட் ஆகியிருக்கு. இதனால் தளபதி விஜய் அவர்களோட கோட் திரைப்படத்தோட சாதனையை பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக கோட் திரைப்படத்தை விட ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் கவுண்ட்டில் ரிலீஸ் ஆகியும் இந்த அளவுக்கு டிக்கெட் சாதனை பண்ணியிருக்குன்னா, கோட் திரைப்படத்தை விட அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட்டில் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகியிருந்தால் 1 நாள்லேயே 10,000 டிக்கெட் மேலே சோல்ட் ஆகியிருக்கும் அப்படி சொல்லி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் தமிழகத்தை தாண்டி ஓவர்சீஸில் பயங்கரமாக போய்கொண்டு இருக்குது. ஸோ கர்நாடகா, ஆந்திராவில் போய்கொண்டு இருக்குது. ஸோ தமிழகத்தில் இந்த திரைப்படத்தோட புக்கிங்கை பற்றி பேசணும்னா, ஸோ இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே ஷோ பயங்கரமாக இருக்குது. 92% ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. 92% ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி திரையரங்க உரிமையாளர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜில் ட்வீட் போட்டுக்கொண்டு வருகிறார்கள். இதனால் லைக்கா நிறுவனம் செம ஆப்பில் இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் 9 மணி ஷோ காட்சிகள், 7 மணி ஷோ காட்சிகளுக்கான டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. அது கவுண்டர் டிக்கெட்டாக தான் இருக்குது. ஸோ கவுண்டர் டிக்கெட் இப்போதைக்கு கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ கவுண்டர் டிக்கெட் கவுண்ட் பண்ணாமல் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணி கொண்டு வருகிறது. ஸோ இது எல்லாமே விடாமுயற்சி திரைப்படம் செய்த சாதனைகள். ஸோ அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக விடாமுயற்சி பயங்கரமான வசூல் வேட்டை அடைவதற்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகரித்து இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விடாமுயற்சி திரைப்படத்தோட டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிட்டீங்களா? நீங்கள் பெங்களூரில் இருந்தால் பெங்களூரில் விடாமுயற்சி திரைப்படத்தோட டிக்கெட் டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தமிழகத்தில் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? எந்த ஏரியாவில் எந்த ஷோ புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்கு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர். விடாமுயற்சி திரைப்படம் புக்கிங் ஓப்பன் பண்ண 1 மணி நேரத்திலே மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கல. சொல்லப்போனால் தளபதி விஜய் அவர்களோட கோட் திரைப்படத்தோட சாதனையை இப்போ இது பிரேக் பண்ணியிருக்கு. இதனால் ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. ஸோ அப்படி என்ன ஒரு சாதனை, அப்படி என்ன சாதனை பிரேக் பண்ணியிருக்கு, இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் விடாமுயற்சி திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது.
போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது அஜித் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாக வந்து புக்கிங்கில் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. கரெக்டாக வந்து நேற்று 11:04 வந்து ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு கரெக்டாக 12:05 விடாமுயற்சி திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ண போகிறது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ இருந்து ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு விடாமுயற்சி திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் மீது வந்து எதிர்பார்ப்பு அதிகரித்து விட்டது. ஸோ டிக்கெட் புக் பண்ணுவோமா மாட்டோமா அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி வந்து ஸோ கோட் லியோ திரைப்படத்தோட சாதனையை வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் விடாமுயற்சி பிரேக் பண்ணுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்தது. இப்போ வந்து அது வந்து ஒன்று ஒன்றா வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து கோட் திரைப்படத்தோட வாழ்நாள் சாதனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ கோட் திரைப்படம் பெங்களூரில் செய்த சாதனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது வந்து கோட் திரைப்படம் வந்து பெங்களூரில் டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ண அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து 3.7K டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருந்தது. ஸோ பெங்களூர்லேருந்து 500 ஸ்க்ரீன்ஸ் மேலே வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் வந்து இருக்காங்க. ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து 120 ஸ்க்ரீன் தான் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் வந்து லியோ திரைப்படம் வந்து 200 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே வந்து பெங்களூரில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனாலுமே ரிலீஸ் ஆன 1 ஹவரில் வந்து அது வெறும் வந்து 3.7K டிக்கெட் மட்டும்தான் வந்து சோல்ட் ஆகியிருந்தது. இந்த ஒரு சாதனை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ வந்து பிரேக் பண்ணியிருக்கு விடாமுயற்சி திரைப்படம். ஸோ விடாமுயற்சி திரைப்படம் பெங்களூரில் வந்து வெறும் வந்து 200 திரையரங்குகளை ஸ்க்ரீன்ஸில் வந்து ஓப்பன் பண்ணாலுமே மிகப்பெரிய சாதனை வந்து படைத்திருக்கு. ஓப்பன் பண்ண அடுத்த 5 நிமிஷத்துலேயே வந்து அடுத்த 1 நாள்லேயே வந்து இந்த திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகி 5700 டிக்கெட் மேலே வந்து சோல்ட் ஆகியிருக்கு. இதனால் தளபதி விஜய் அவர்களோட கோட் திரைப்படத்தோட சாதனையை பிரேக் பண்ணியிருக்கு அப்படி சொல்லி ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக கோட் திரைப்படத்தை விட அது ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் கவுண்ட்டில் ரிலீஸ் ஆகியும் வந்து இந்த அளவுக்கு டிக்கெட் சாதனை வந்து பண்ணியிருக்குன்னா கோட் திரைப்படத்தை விட அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட்டில் வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகியிருந்தால் 1 நாள்லேயே வந்து 10,000 டிக்கெட் மேலே சோல்ட் ஆகியிருக்கும் அப்படி சொல்லி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் வந்து இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து இந்த திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து தமிழகத்தை தாண்டி ஓவர்சீஸில் வந்து பயங்கரமாக போய்கொண்டு இருக்குது. ஸோ கர்நாடகா ஆந்திராவில் வந்து போய்கொண்டு இருக்குது. ஸோ தமிழகத்தில் வந்து இந்த திரைப்படத்தோட புக்கிங்கை பற்றி பேசணும்னா ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஃபஸ்ட் டே ஷோ வந்து பயங்கரமாக இருக்குது. 92% ஆஃப் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. 92% வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி திரையரங்க உரிமையாளர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து ட்வீட் வந்து போட்டுக்கொண்டு வருகிறார்கள். இதனால் வந்து லைக்கா நிறுவனம் செம ஆப்பில் வந்து இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து 9 மணி ஷோ காட்சிகள் 7 மணி ஷோ காட்சிகளுக்கான டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. அது வந்து கவுண்டர் டிக்கெட்டாக தான் இருக்குது. ஸோ கவுண்டர் டிக்கெட் வந்து இப்போதைக்கு வந்து கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ கவுண்டர் டிக்கெட் கவுண்ட் பண்ணாமே வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணி கொண்டு வருகிறது. ஸோ இது எல்லாமே வந்து விடாமுயற்சி திரைப்படம் செய்த சாதனைகள். ஸோ அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக வந்து விடாமுயற்சி பயங்கரமான வசூல் வேட்டை அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து பல மடங்கு வந்து அதிகரித்து இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விடாமுயற்சி திரைப்படத்தோட டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்களா? நீங்கள் பெங்களூரில் இருந்தால் பெங்களூரில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டிக்கெட் டிமாண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் வந்து தமிழகத்தில் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? எந்த ஏரியாவில் எந்த ஷோ வந்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்கு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்.